அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ள சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தற்போது இதில் நுழைந்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. சுமார் 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் இரு தரப்பிற்கும் இடையே உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ரஷ்யா இதில் தலையிட்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியனை தொடர்பு கொண்ட புதின் மத்திய கிழக்கில் அமைதி நிலவ ரஷ்யா உதவ தயார் என தெரிவித்துள்ளார். போரை விடவும் ராஜதந்திர ரீதியாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே புதினின் கருத்தாக உள்ளது. முன்னதாக பேச்சுவார்த்தை முறிந்த சில மணி நேரங்களிலேயே ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது ஆர்முஸ் நீரிணையை அமெரிக்க கடற்படை முடக்கும் என்றும் எந்த ஒரு கப்பலும் ஆர்முஸை கடக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். மேலும் சரியான நேரத்தில் ஈரானை தண்டிப்போம் எனவும் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் ஒரே இடத்தில் கூடினர். அமெரிக்கா சார்பில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தார். ஈரான் தரப்பு தலைவர் முகமது பாகர் கலிபாப் அமெரிக்கா வரம்பு மீறி செயல்படுகிறது என்று கூறியுள்ளார். மேலும் தாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என்றும் அமைதியான அணுசக்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தங்களுக்கு உரிமை உண்டு என்றும் ஈரான் வாதிடுகிறது. இந்த அணு ஆய்வு விவகாரத்தில் இருதரப்புக்கும் மோதல் தொடர்ந்ததே பிரச்சினைக்கு காரணமாகும். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தாலும் மீண்டும் இருதரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டுவர பாகிஸ்தான் முயன்று வருகிறது. இதற்கான வேலைகளை பாகிஸ்தான் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆர்முஸ் நீரிணை பஞ்சாயத்து விரைவில் தீரும் பட்சத்திலேயே உலக நாடுகளுக்கு நிம்மதி. அப்படி இல்லை என்றால் கச்சா எண்ணெயின் விலை தாறுமாறாக உயர்ந்து அது உலக நாடுகளின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது.